எத்தனை கிராம மக்கள் பாதிக்கப்படுறீங்க? இப்ப மல்லிப்பட்டினம் மட்டும் இல்லாம இந்த கஜால பாதிக்கப்பட்டதா சொன்னீங்க. தஞ்சை மாவட்டத்தில் எத்தனை மீனவ கிராமம் ஒட்டுமொத்தமா பாதிக்கப்படுறீங்க? இந்த மழை என்ன மாதிரியான அச்சத்தை உங்களுக்கு கொடுத்திருக்கு? இப்போ சொல்லப்போனா இங்கிட்ட எடுத்துக்கிட்டா சத்திரம் வந்து பெரிய லாஞ்சி போட்டு உண்டு. அதுக்கப்புறம் மல்லிப்பட்டினம், அதுக்கப்புறம் மனோரா, பிள்ளையாரத்திடல், அதுக்கப்புறம் இங்கிட்ட எடுத்துக்கிட்டா புதுப்பட்டினம், வெளிவயல், கீழத்தோட்டம், அதிராம்பட்டினம், சுத்தப்பட்ட கிராமங்களில் வந்து ரொம்ப மலைக்கு வந்து எதுவும் உள்ள போக முடியாம ரொம்ப நீர்மட்டம் அதிகனால வந்து யாரும் கடலுக்கு யாரும் போக முடியாம ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க. மீனவ குடும்பங்கள் வந்து அன்றாட காட்சி தான் பொழைச்சிக்கிட்டு இருக்காங்க. அது வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கு. இப்ப கடலுக்குள்ள யாரும் போக முடியாத சூழ்நிலைக்கு இருந்துகிட்டு இருக்கு. இதுக்குதான் ஏதாவது பண்ணணும். நீங்க அதுக்கு முன்னாடி இப்ப கார்த்திகா இவங்க சொன்னதை கேட்டிருப்பீங்க. மீனவரோட வாழ்வாதார உருவாக்கம் பாதிக்கப்பட்டிருக்கு. அதே வேளையில கடல் வந்து மேல அதாவது நீர்மட்டம் உயர்ந்து வருவதுதான் அவங்களுக்கு அச்சத்தை கொடுத்திருக்கு. ஏன்னா கஜா புயல் ஏற்கனவே பாதிக்கப்பட்டாங்க. சுனாமியில ஏற்படாத பாதிப்பு கஜா புயல் ஒரு பெரும் அச்சத்தை இந்த மீனவர்களுக்கு கொடுத்திருக்கு. தஞ்சை மாவட்டத்தை பொறுத்தவரையில மாவட்ட நிர்வாகமும் வருவாய்த்துறையினும் அதே போல காவல்துறையினும் தீயணைப்பு துறையினும் தயார் நிலையில இருக்காங்க. ஏதேனும் ஒரு பாதிப்பு வந்தால் உடனடியாக மக்களை மீட்கிறதுக்கு இந்த கடலோர கிராமங்கள்ல வந்து புயல் மீட்பு மையங்கள்லாம் வச்சிருக்காங்க. இருந்த போதிலும் இந்த மல்லிப்பட்டினத்தை பொறுத்தவரையில இந்த கடலோட நீர்மட்ட உயர்வு தான் இவங்களுக்கு அச்சத்தை கொடுத்திருக்கு. கார்த்திகா.